அடுத்தது இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். 1, 1, 1 இருக்கு. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிராக்கெட்ல இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். அதுலயும் ஃபர்ஸ்ட்டு இந்த டிவிஷன் தான் சால்வ் பண்ண போறோம். அப்போ மீதி இருக்கிறத ரிமைனிங் அப்படியே எழுதிட்டு, இப்போ இந்த 1/2வ 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இத ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும் நம்ப. அப்ப 1 + 1/2 எப்படி எழுதலாம்? 2 எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ இங்க 2 நியூமரேட்டர் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2 + 1 2 + 1 என்ன? 3/2. அப்ப இதோட ஆன்சர் என்ன? 3/2. அப்ப மீதி ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். இப்ப இதோட ஆன்சர் 3/2. அடுத்தது என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது இந்த 1/3 இந்த 1 பிளஸ் அப்படியே எழுதிக்கணும். 1/3/2 ஏன்னா இந்த டிவிஷன் தான் இந்த பிராக்கெட்குள்ள இருக்கு. இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுக்குள்ள இருக்க டிவிஷன் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போ 1/3/2 இது எப்படி எழுதலாம்? 1/3/2ன்னு எழுதலாம். இது மேல போச்சுன்னா எப்படி வரும்? 2/3ன்னு வரும். அப்போ 1 + 2/3 அப்படின்னு எழுதணும். இப்போ அடுத்தது இது 1 + 2/3 எப்படி எழுதுவோம்? இப்போ 3 எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இது இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 1 × 3 3 + 2 = 5/3. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 5/3. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 1/5/3 அதை எப்படி எழுதலாம்? 1/5/3னா 1/5/3ன்னு வரும். அதை நம்ம மேல போனா 3/5ன்னு வரும். அப்போ 1 + 3/5. 1 + 3/5 எப்படி எழுதலாம்? 5 எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ இங்க 5 வரும். 1 × 5 5. அப்ப 5 + 3 வரும். அப்போ 1/5 + 3 என்ன? 8/5. இது எப்படி எழுதலாம்? 1/8/5. அது மேல ரெசிப்ரோக்கலா போனா என்ன ஆகும்? 5/8 வரும். ஆன்சர் உங்களுக்கு 5/8. தேங்க்